கண்ணீர் துடைத்திடுவார், கவலைகள் போக்கிடுவார். மேய்ப்பனும் இயேசு, மீட்பனும் இயேசு, எல்லாமே இயேசு வந்தோ, எல்லாமே இயேசு வந்தோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 வரை. தியானத்தின் தலைப்பு, ஒன்றுமில்லாதவன். பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 11. அமெரிக்காவில் தென் தகட்டோவிலுள்ள ரஷ்மோர் மலையில் ஜார்ஜ் வாஷிங்டன், தாமஸ் ஜெபர்சன், தியோடர் ரூஸ்வால்ட், ஆப்ரஹாம் லிங்கன் ஆகியோரது சாயலில் மாபெரும் ராட்சத சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் அருகில் போய் பார்ப்போமானால் நாம் மிகவும் சிறியவர்களைப் போலவும் ஒன்றுமில்லாதவர்களைப் போலவும் காணப்படுவோம். தேவன் மோசேயிடம் ஒரு மாபெரும் காரியத்தை செய்ய கேட்டபோது மோசேயும் இதை போலத்தான் உணர்ந்தார். யோசேப்பின் காலத்தில் எகிப்துக்கு போன ஒரு சிறு கூட்டத்தினர் தற்போது 6 லட்சம் ஆண்களோடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் என ஒரு மாபெரும் ஜாதியாக பெருகியிருந்தனர். இவர்களுடன் வேறு சிலரும் சேர்ந்து சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் எகிப்தை விட்டு இவ்வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரையை மேற்கொண்டனர் என வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். முதலாவது, மோசே தான் எந்த தேசத்தையும் ராஜாவின் பார்வையையும் விட்டு ஒளித்து ஓடி வந்தாரோ அதே தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும். இது கூடுமான காரியமா? அடுத்தது, பார்வோன் அந்த மக்களை போக விடுவானா? அவன்தான் மக்களை போகவிட்டாலும் அவர்களை வழிநடத்தி செல்வது, அவர்களுக்கான போக்குவரத்து, அவர்களுக்கும் அவர்களது கால்நடைகளுக்கும் தேவையான உணவு, தண்ணீர் என்பனவற்றை பெற்று தருவது, இவை எதுவுமே தன்னால் இயலாத காரியம் என்பதை மோசே அறிந்திருந்தார். எனவேதான் மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். இறுதியில் நடந்தது என்ன? அந்த பெருந்திரள் சேனையாகிய இஸ்ரவேலை மோசே வழிநடத்தி வரவில்லையா? தேவன் கிதியோனை அழைத்தபோது, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே இரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 15. ஆனால் கர்த்தர் உன்னிடம் இருக்கும் பலத்தோடு போ என்றார். கிதியோன் இஸ்ரவேலை ரட்சிக்கவில்லையா? எரேமியாவை கர்த்தர் அழைத்தபோது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்றார். ஆனால் கர்த்தர் கொடுத்த கூரிய வாளிலும் கூரான வார்த்தைகளை எரேமியா தன் ஜனங்களிடம் உரைக்கவில்லையா? தேவன் ஒரு பணியை கொடுக்கும்போது நமது இயலாமையை உணர்வது இயல்பான விஷயம். ஆனால் நம்மை உள்ளபடியே கர்த்தரிடம் ஒப்புவிப்போமானால் அவரே நமக்கூடாக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இயலாமையை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய திரு சித்தத்தை எங்கள் மூலம் நிறைவேற்றும். ஆமேன்.